நேற்று இரவு சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களின் உடல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உடற்கூறாய்வு முடிந்து தற்போது எம்பார்மிங் பணிகள் நடைபெற்று வருகிறது. மருத்துவமனை வளாகம் முழுவதும் அவர்களுடைய ஆதரவாளர்கள் சூழ்ந்துள்ளனர். குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பிய வண்ணம் உள்ளனர். மருத்துவமனையில் அவர் ஆதரவாளர்கள் குழுமியுள்ளதால் இங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சமூக விரோதிகளை கைது செய். எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்த தீவிரவாதிகளை அவர்கள் இன்னும் தீவிரவாதிகளை எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங்கை கொலை செய்த படுபாவிகளை கைது செய். தமிழக அரசு உடனடி நடவடிக்கை இன்றே செய். குற்றவாளிகளை கைது செய். வீர வணக்கம் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங்குக்கு வீர வணக்கம் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங்குக்கு தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எங்கள் அண்ணனை படுகொலை செய்த நச்சு விரோதிகளை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?
பிஎஸ்பி கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில் படுகொலை செய்தவர்கள் காவல் நிலையத்திலே சரணடைந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. அதிலே உண்மையான குற்றவாளிகள் சரணடையவில்லை. யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்கள் இல்லாமல் வேறு நபர்கள் சரணடைந்ததாக அனைவரும் சொல்லிக் கொள்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தினால் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை என்று நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் ஐயப்போடு இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு மத்திய புலனாய்வு துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே ஏன் இந்த படுகொலை நடந்தது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அல்லது வேறு என்ன காரணம்? தமிழகத்தை பொறுத்தவரையில் படிக்கின்ற 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் முதல் ஒரு கட்சியினுடைய தலைவர் வரையில் பட்டியலின மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது, கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கட்சியினுடைய தலைவர்களை மட்டும் குறிவைப்பதன் காரணம் என்ன? இதில் யாரெல்லாம் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இந்த சமூகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த சிபிஐனுடைய விசாரணை தேவை என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு அவர் எங்களை விட்டு மறைந்திருந்தாலும் அவருடைய உடலை அவருடைய கட்சி அலுவலகமான பெரம்பூரிலேயே அடக்கம் செய்வதற்கு இந்த அரசு உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மறைந்திருக்கின்ற சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த உடலை பொதுமக்கள் பார்வைக்காக அரசு இடத்தில் வைத்து அவருடைய அடக்கம் கட்சி அலுவலகம் அருகே வைப்பதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழகத்திலே கள்ளசாரம் விற்பவர்களுக்கும் கஞ்சா விற்பவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது. இந்த சமூகத்துக்காக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளுக்கு தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு ஐயம் இன்றைக்கு எல்லோருடைய மனசிலும் எழுந்திருக்கின்றது. ஆகவே தமிழ்நாடு முழுக்க சாதாரண கட்சியினுடைய தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்றுதான் எங்களுடைய வேதனையாக இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற காவல்துறை, இங்கே இருக்கின்ற உளவுத்துறை செயலிழந்து விட்டதா? ஏன் இதை முன்கூட்டியே தகவல் கொடுக்கவில்லை அல்லது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. அவர்களுக்கு SC ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். மீண்டும் இதுபோல் மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல்கள் இல்லாமல் இந்த மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இதற்கு நியாயம் தேவை. அதே நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய உடல் அடக்கம் மிக அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கு அரசு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும். காவல்துறையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் சார்பிலே இங்கே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.